வணக்கம். இன்றைய செய்திகள். உள்ளாட்சி தேர்தலுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை காலக்கெடு உள்ளது. அதுவரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை ரேஸ்கோர்ஸ் சாலைக்கு விடப்பட்ட டெண்டர் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டதால் நிறுத்தப்பட்டுள்ளது. எதுவாக இருந்தாலும் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் விஜய் கண்ணும் கருத்துமாக உள்ளார். உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளின் காலக்கெடு அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை உள்ளது. அதுவரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். நகராட்சி டெண்டர்களை காரணமில்லாமல் ரத்து செய்துவிட முடியாது. தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பணம் கொடுத்துத்தான் பேருந்து ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி அவசியம் இன்றி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் பேருந்துகளை ஓட்ட அவர்கள் முன்வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. போதைப் பொருளை ஒழிக்க தமிழக அரசும் கேரள அரசும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. பழனிக்கே மொட்டை போட்டவர்கள் யார் என்பது காலப்போக்கில் தெரியும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். குதிரை பேரத்திற்கு பின்னணியில் இருக்கும் முதலமைச்சர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். சட்டசபை அதிமுக கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சி எம்பி இன்பதுரை ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் இது தொடர்பாக புகார் மனு கொடுத்தனர். அதில் எங்கள் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரை காலை 11 மணிக்கு சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தனர். உடனே காலை 11:15 மணிக்கு தலைமை செயலகத்திலேயே அமைச்சர் ஒருவரின் அறையிலேயே அவர்களுக்கு தாவேக உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் எங்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் அளித்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் அறிவித்தார். இது ஜனநாயகத்திற்கு முரணானது. குதிரை பேரத்தில் ஈடுபடும் தாவேகவினர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை வலியுறுத்தி கடந்த மே 30 லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம். அதற்கு நடவடிக்கை இல்லை. இதனால் டிஜிபி அலுவலகத்தில் மனு கொடுக்கிறோம் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து அக்னி கிருஷ்ணமூர்த்தி கூறுகையில், எங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் 6 பேரை குதிரை பேரம் நடத்தி விலைக்கு வாங்கியதன் பின்னணியில் முதலமைச்சர் விஜய் உள்ளார். அவர் மீதும் குதிரை பேரத்தில் ஈடுபட்ட தாவேகவினர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். குதிரை பேர வழக்கில் 3 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து நரேஷ், ரமேஷ், கார்த்திக் ஆகிய 3 பேரை கடந்த 1 கைது செய்தனர். அவர்கள் 3வரும் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் அரசியல் காரணங்களுக்காக தங்கள் மீது வழக்கு பதிந்திருப்பதாகவும் இக்குற்றச்சாட்டுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த மனு நீதிபதி கார்த்திகேயன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது போலீஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் இருப்பதாகவும் தற்போது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படுவதுடன் சாட்சிகளை கலைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக வாதிட்டார். போலீஸ் தரப்பு வாதத்தை ஏற்ற நீதிபதி 3 பேரின் ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று மாநிலம் முழுவதும் 35 தாலுகா அலுவலகங்களில் திடீர் சோதனை நடத்தினர். சென்னையில் வேளச்சேரி, பெரம்பூர், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகா அலுவலகத்திலும் சோதனை நடைபெற்றது. திருவாரூரில் தாசில்தார் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி ₹43,000 ரொக்கம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். சோதனையின் போது மின்தடை ஏற்பட்டதால் மொபைல் வெளிச்சத்தில் சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் ராஜரத்தினம், அவரது கார் ஓட்டுநர் மற்றும் 2 VAOக்களிடம் ₹42,750 பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தாலுகா அலுவலகத்தில் ₹22,600 பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 10 தாலுகா அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் அங்கு லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி ₹34,000 பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை தாலுகா அலுவலகத்தில் நடந்த சோதனையில் ₹32,200, தென்காசி அலுவலகத்தில் ₹15,000 பறிமுதல் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த சோதனையில் ₹13.78 லட்சம் ரொக்கமாக சிக்கியுள்ளது. ஆன்லைன் பண பரிவர்த்தனை செயலியான ஜிபே மூலம் ₹68.32 லட்சம் கணக்கில் வராத பணம் பெறப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதில் கரூரில் அதிகபட்சமாக ₹16.33 லட்சம்,
திருச்சியில் 12.40 லட்சம் ரூபாயும் ஜிபே மூலம் பெறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தாலுகா அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடந்த போது விவசாயி ராதாகிருஷ்ணன் என்பவர் அங்கு வந்தார். அவரை போலீசார் வெளியே செல்லுமாறு கூறியதும் வண்டல் மண் எடுக்க அனுமதி கேட்டால் என்னை அலைக்கழிக்கின்றனர், தாலுகா அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குகின்றனர், சமீபத்தில் நாளிதழில் லஞ்சம் கேட்டால் புகார் அளிக்குமாறு முதல் பக்கத்தில் போன் நம்பர் வெளியிட்டனர், அந்த நம்பரில் நான் புகார் தெரிவிக்க போறேன் என்று புலம்பியவாறே அவர் புறப்பட்டு சென்றார். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். கடந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மறுதேர்வு இல்லாமல் அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும், அரசு பள்ளி மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த ஊக்கத்தொகை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் கண்களில் சிவப்பு நிற கொடியை கட்டிக்கொண்டு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழக அரசு தங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆசிரியர் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.